ஏர்டெல் டிடிஹெச் 2025 வாங்கலாமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட எப்பயோ போட்டிருக்க வேண்டிய வீடியோ, ஜனவரி மாதமே போட்டிருக்க வேண்டிய வீடியோ. ஒர்க் இருந்ததுனால அப்படியே தள்ளி கிட்டத்தட்ட மார்ச் மாதம் போடுற மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு டிடிஹெச் அதுவும் ஏர்டெல்லில் தான் வாங்க போகிறீங்கன்னா அது 2025 இப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாதா? டு இசட் இன்ஃபர்மேஷன். அந்த செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு எப்படி வரும், செட்டாப் பாக்ஸில் இப்போ என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வர சொல்ல என்னென்னலாம் ஒயர் எத்தனை மீட்டர் தருவாங்க, எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இல்லை ரீசார்ஜ், இதெல்லாம் இப்படி டு இசட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் லிஸ்ட்டு இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை மட்டும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்கணும்ல. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் டிடிஹெச், லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ உங்களுக்கு டிடிஹெச் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை லேப்டாப், டெஸ்க்டாப், இல்லை பிரிண்டர், சிசிடிவி இப்படி எது தேவைப்பட்டாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே கிடைக்கும், அசசரிஸும் கிடைக்கும். ஏன்னா நம்ம வெறும் சேல்ஸ் மட்டும் இல்லை, டிடிஹெச்சை மட்டும் விற்றுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸும் நம்ம இல்லை, நம்ம சேல்ஸும் அதே தான், சர்வீஸும் அதே தான், அசசரிஸும் நம்ம தான். காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 ஹவரில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எது கேட்டாலும் சரி வித்தின் 1 ஹவரில். அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டைமிங் ஆகும். ஸோ 1 ஹவரில் 2 ஹவர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முக்கியமாக டிடிஹெச்லன்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சில் ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு 1 ஹவரில் பண்ணுறோன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் 1 ஹவர் 2 ஹவர்ஸ். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் டைமிங். அதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலில் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிடிஹெச்சை புக் பண்ணுறீங்க, அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதில் சேனல் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும். சேனல் லிஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் 2025 ஏர்டெல் டிடிஹெச் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிடிஹெச் 2025 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிடிஹெச் ப்ளஸ் நெட் கனெக்ஷனு, டிடிஹெச் நெட் கனெக்ஷன் ப்ளஸ் ஓடிடி, அப்புறம் ஏர் ஃபைபரு, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் படம் பார்க்க மட்டும்தான், எனக்கு படம் வந்தால் போதும், எனக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை, எனக்கு ஓடிடிலாம் தேவையில்லை, எனக்கு படம் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா அப்படின்றவங்க தான் வெறும் டிடிஹெச் மட்டும் வாங்குவாங்க. உங்களுக்கு நெட்டு வேணும் இல்லை ஓடிடி வேணும்னா அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிவி மட்டும் இருந்தால் போதும். இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் வெறும் டிவி தான், எங்களுக்கு நெட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டிவி எந்த நேரமும் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு தான் இது டிடிஹெச் மட்டும். ஃபஸ்ட்டு ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் 2 பிளான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 6 மந்த் பிளான், அதுக்கடுத்து 1 வருஷத்துக்கான பிளான். 1 மாதத்துக்கான பிளான் கிடையாது, அது டாடா ப்ளேயில் தான். டாடா ப்ளேயும் அடுத்தடுத்த வீடியோ வரும். நம்மக்கிட்ட எல்லா டிடிஹெச்சும் இருக்குது. ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட் 4 டிடிஹெச்சுமே சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ், ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வெறும் ஏர்டெல் மட்டும் தான் பண்ணுறோன்னு இல்லை, ஏன்னா ஏர்டெல் பார்த்துட்டு ஏர்டெல் மட்டும் தான் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க. 4 டிடிஹெச் பிளானுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு 6 மந்த் பிளான் பார்த்தீங்கன்னா 2559 இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளான். நம்மக்கிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிங்கன்னா நம்ம இதோட பெஸ்ட்டு ப்ரைஸாகவே உங்களுக்கு பண்ணி தருவோம். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்கள். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் தாங்க இப்போ பண்ணிட்டுருக்கோம், ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு போட்டு தருவோம். ஸோ 2559 6 மந்த்து ஹெச்டி பேக், ஹெச்டி பாக்ஸ் தான், ஹெச்டி பிளான் தான். உங்களுக்கு பாக்ஸ் எப்படி வரும், பாக்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அதுவுமே வீடியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த பிளான் நீங்கள் போட சொல்ல 6 மாதத்துக்கான பிளான் போட சொல்ல உங்களுக்கு 18 ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், கலர்ஸ் தமிழ், ஸ்டார் விஜய் ஹெச்டி, விஜய் சூப்பர் ஹெச்டி, கிட்டத்தட்ட தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹெச்டி கிட்ட வந்துடுது. இதில் ஜி3 ஹெச்டி இருக்குது, ஆனால் பிளானில் கிடையாது. அதுமாதிரி ஜி தமிழ் ஹெச்டியும் இருக்குது ஏர்டெல்லில், இந்த பிளானில் கிடையாது. இதுக்கு அடுத்தடுத்த பிளானில் உங்களுக்கு ஜி தமிழ் ஹெச்டியும் வரும். இல்லை எனக்கு ஜி3 ஹெச்டியும் வேணும், ஜி தமிழ் ஹெச்டியும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக அமௌண்ட் அதுக்குன்னு பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஹெச்டியுமே ஏர்டெல் டிடிஹெச்சில் அவைலபிள். ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும்தான் ஹெச்டி சேனல்ஸ் அதிகம் பேக்லேயே. ஸோ கிட்டத்தட்ட இந்த பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மட்டுமே சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், கலர்ஸ் தமிழ், விஜய் ஹெச்டி, விஜய் சூப்பர் ஹெச்டி, தமிழில் மட்டுமே ஒரு 8 ஹெச்டி இவங்க மட்டும்தான் தராங்க. ஓவராலாக சேர்த்திங்கன்னா ஒரு 18 ஹெச்டி. தமிழ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கில் எல்லா சேனல்ஸுமே வந்துடும். இந்த சேனல் இல்லை, அந்த சேனல் இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லா சேனலுமே வந்துடும் தமிழ் சேனலில். கிட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனிக்கு, நிக்கு ஜூனியர், கார்ட்டூன் நெட்வொர்க், டிஸ்கவரி கிட்ஸ், போகோ, அங்கம்மான்னு சொல்லிட்டு கிட்ஸ்லேயுமே ஒரு 8 சேனல்லேருந்து 10 சேனல் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்க சொல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 18, சோனி 10/4 இப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு சேனல்ஸ் வந்துடும். இதில் ஸ்போர்ட்ஸ் இல்லை, இதில் கிட்ஸ் இல்லை தமிழ் சேனல்ஸ் இல்லை ஹெச்டி சேனல்ஸ் கம்மி அப்படின்ற பேச்சுக்கே இல்லை. கிட்டத்தட்ட எல்லா ரேஞ்சிலையும் கவர் பண்ணிடுறாங்க. கிட்ஸும் கவர் ஆகிடும், ஸ்போர்ட்ஸும் கவர் ஆகிடும்,
உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸும் இதில் அதிகமாகவே கவர் ஆகும். தமிழ் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே வந்துடும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட சேனல்ஸை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே எடுத்தோடனே கேட்குறது என்னன்னா சேனல் லிஸ்ட்டு தான் கேட்பாங்க. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட சேனல் லிஸ்ட்டு பொறுமையாக கூட பார்த்துங்க. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பொறுமையாக கூட சேனல் லிஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் கூட நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே கேட்குறது சேனல் லிஸ்ட்டு தான் கேட்பாங்க. வீடியோலேயே தெளிவாகவே சேனல் லிஸ்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்மக்கிட்டையுமே கேட்டிங்கனாலும் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். எல்லா சேனல்ஸும் வரும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா சேனல்ஸுமே வரும். ஏன்னா நான் ஒவ்வொரு சேனல்ஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அதுவே டைம் போய்டும்ல. வீடியோலையும் சரி, இல்லை கால் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, இந்த சேனல்லாம் வரும், இந்த சேனல்லாம் வரும்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எனக்கு இந்த சேனல் மட்டும் வருவான் வராதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ சேனல் லிஸ்ட்டு பார்த்துட்டோம். ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 2559 6 மந்த் பேக். இது லாக்டு பேக். லாக்டு பேக்னா என்னென்னா, உங்களுக்கு இந்த பிளான் நீங்கள் வாங்கிட்டீங்க, மார்ச் மாதம் இப்போ வாங்கிட்டீங்க, விலை ஏறினாலும் சரி, விலை இறங்கினாலும் சரி, உங்களுக்கு 6 மாதம் கட்டாயம் வந்தே தீரும். 180 நாளுன்றது உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் விலை ஏறினாலும் கவலைப்பட தேவையில்லை, விலை இறங்கினாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எனக்கு கம்மியான விலையிலேயே சொல்லுங்கள், ஒரு பெஸ்ட்டு பேக்காக சொல்லுங்கள் அப்படின்றவங்க இந்த 6 மந்த் பேக்கை போயிடலாம். நெக்ஸ்ட் 1 இயர் பிளான். 1 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரூபா கேஷ்பேக் பிளான். அது டாடா பிளேயில் வந்தது, அப்படியே ஏர்டெல்லையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. 3000 ரூபா கேஷ்பேக் பிளான். இது என்ன கேஷ்பேக் பிளான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3000 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 3000 ரூபா உங்கள் ஏர்டெல்லோட டிடிஹெச் வாலெட்டில் 3000 ரூபா போட்டுருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரீன்ற மாரி வரும். டிடிஹெச், செட்டாப் பாக்ஸு, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற கணக்கில் தான் இந்த 1 இயர் பிளான். சரி, அதில் என்ன சேனல்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் எந்த பேக் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காட்டுறேன்ல, எனக்கு இதே ஹெச்டி பேக் வேணும்னு சொன்னீங்கன்னா இதே ஹெச்டி பேக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே ஹெச்டி பேக் நீங்கள் அந்த 3000 ரூபா பிளானில் போடுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9.5 மாதம் வரும். எப்படி 9.5 மாதம் வரும்னா, இந்த 3000 ரூபாயிலேருந்து ஹெச்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 308 ரூபா ஏர்டெல்லில். அந்த 308 ரூபா டெபிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியாக 9வது மாதம் அந்த கடைசி இருக்கிற 308 ரூபா டெபிட் ஆகிடும், உங்களுக்கு பிளான் முடிஞ்சிடும். இல்லை நான் சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு நார்மல் பிளானே போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 258 ரூபா நார்மல் பிளான். அந்த பிளான் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 11.5 மாதம் வந்துடும். நான் சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான இந்த 3000 கேஷ்பேக் ஆஃபரில் இருக்கல அந்த பிளானை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 258 பிளானே போதும்னா உங்களுக்கு 11.5 மாதம் வந்துடும். நீங்கள் சிஆர்டி டிவி தான் வச்சுருக்கிறீங்க, இல்லை நார்மல் பிளானே போதும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3000 ரூபாயில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, விலை ஏறுது. இப்போ கரண்ட்டாக நான் இந்த வீடியோ போடுற டைமில் மார்ச் 2025 நான் வீடியோ போடுறேன். இப்போது நார்மல் பேக்கு 258, ஹெச்டி பேக்கு 308. ஹெச்டி பேக்கு ஒரு வேலை 308ன்றது 350 மாறுதுன்னா உங்களுக்கு இன்னும் வேலிடிட்டி குறையும். நார்மல் பேக்கு 258ன்றது ஒரு 280 இல்லை 300 மாறுதுன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் வேலிடிட்டி குறையும். ஸோ விலை ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த 3000 ரூபா பிளானில் அஃபெக்ட் ஆகும். பட் இந்த 6 மாதம் பிளானில் 2559 பிளானில் விலை ஏறினாலும் கவலை இல்லை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த 6 மாதம் வந்தே தீரும். இந்த 3000 ரூபா கேஷ்பேக் ஆஃபருன்றது விலை ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு வேலிடிட்டி கட்டாயம் குறையும். 308 ரூபா பிளானில் இருக்கிறீங்க, நீங்கள் வாங்கி ஒரு 2-3 மாதத்தில் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் கொஞ்சம் விலை குறையும். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் விலையை ஏற்ற மாட்டாங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விலை ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் அஃபெக்ட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் விலை ஏற்ற மாட்டாங்க. ஏற்றினாலும் ரொம்ப அதிகமாக ஏற்ற மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அதேமாதிரி அதில் 3000 ரூபா பிளானில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3000 ரூபா தரீங்க, அந்த 3000 ரூபா அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் தராங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், ஃப்ரீ செட்டப் பாக்ஸ், ஃப்ரீ டிடிஹெச்னு தான் வருது. அது ஒரு அதில் பெரிய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ 3000 ரூபா பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்ன்றது கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அட்வான்டேஜஸ் அதிகம்னு சொல்லலாம். இல்லை 6 மந்த்து எனக்கு 3000லாம் வேணாம், எனக்கு 2600 தான் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்க. இந்த பிளான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, 6 மந்த் பிளான். ஓகே, பிளானை பற்றியும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? டீட்டெயில்ஸை பற்றியும் சரி. இது எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் இது தாங்க 9585006736. நம்மளுக்கு தேவையான உங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் நம்மளுக்கு சென்ட் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்களே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டைப் பண்ணிப்போம். உங்கள் நேம் தேவை, அட்ரஸ், உங்கள் வீட்டு நம்பர், ஏரியா, தெரு நேம், பின்கோடு, இது எல்லாமே பின்கோடோட முக்கியமாக பின்கோடோட தேவை. ஏன்னா பின்கோடு வச்சு தான் உங்கள் நியர்பை ஆஃபீஸ் நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் பின்கோடு கட்டாயம் தேவை. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து புக் பண்ணி விட்டுருவோம். ஸோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் எவ்வளோ, இந்த 3000 ரூபா பிளான் நீங்கள் எடுத்தாலும் சரி, 2559 6 மந்த் பிளான் எடுத்தாலும், இந்த 2 பிளானில் எது எடுத்தாலும் 400 ரூபா அட்வான்ஸ் வாங்குவோங்க. 400 ரூபா எதுக்கு அட்வான்ஸ்னால், உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறோம், உங்களுக்கு புக்கிங் பண்ணுறோம், உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், டெக்னீஷியன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷனுக்காக தான் உங்கள்கிட்ட வாங்குகிறோம். அட்வான்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த அட்வான்ஸ் முழுக்க அதுக்காக மட்டும்தான்.
ஏன்னா ஒரு சிலர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்பாங்க, கேட்டும் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கேஷ் ஆன் டெலிவரி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்தோம்னா, அதில் வந்து நிறைய பேர் கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. ஆர்டர் ஓகேன்னுறாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேணான்னுறாங்க. அதுக்கப்புறம் தான் கேஷ் ஆன் டெலிவரி சுத்தமாக எடுத்துட்டோம். இந்த ஒரு மற்றபடி இந்த ஆப்ஷனில் நீங்கள் ரூ. 400 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு புக் பண்ணி விட்ருவோம். புக் பண்ண உடனே உங்களுக்கு ஏர்டெல்லேருந்து மெசேஜ் வரும், இதுமாதிரி நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏர்டெல் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் தான் ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ணிங்களா, டெக்னீஷியனை வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா நேம் அட்ரஸ் எல்லாமே கேட்டு வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் தான் புக் பண்ணீங்க, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் உங்களுக்கு கால் பண்ணுவார். டெக்னீஷியன் கால் பண்ணி நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச் புக் பண்ணியிருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு வரலாமா, எந்த டைமுக்கு வரலான்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, இந்த டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி விட்ருவாங்க. அப்போதுலேருந்து உங்களுக்கு படம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். எங்கள் நம்பர் 9585006736க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி. எங்களுக்கு தேவை நேம், அட்ரஸ், பின்கோடு, மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் தேவை. அட்வான்ஸ் வந்து 400 வாங்குவோம். நீங்கள் எந்த டிடிஹெச் புக் பண்ணாலும் சரி 400 அட்வான்ஸ் வாங்குவோம். பேலன்ஸ் அமௌண்ட் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் முடித்து உங்களுக்கு படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? 3000 பிளான் எடுக்கிறீங்கன்னா 400 பே பண்ணுறீங்க, மீதி 2600 டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்து படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும். 6 மந்த் பிளான்லேயும் அதே தான், 400 பே பண்ணுறீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே எதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். இதே நம்பர் தான் 9585006736. உங்களுக்கு எந்த வித தயக்கமோ இல்லை பயமோ தேவையில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட இதில் 1 வருஷம் 2 வருஷமாக இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு துளி அளவும் பயம் தேவையில்லை. நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. சரி, எனக்கு டைம் எவ்வளோ ஆகும், எனக்கு எத்தனை மணிக்குள்ளே எனக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் புக் பண்ணுறீங்களா, உங்களுக்கு மதியத்துக்குள்ளேயாச்சும் வந்துடுவாங்க. நீங்கள் மதியம் புக் பண்ணுறீங்களா, ஈவினிங்குள்ளேயாச்சும் வந்துடுவாங்க. ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே, நீங்கள் மெயின்லேயே இருக்கிறீங்களா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு முடிச்சிருவாங்க. நீங்கள் புக் பண்ணுறீங்க, அந்த ஆஃபீஸில் வந்து பெருசாக ஒர்க் இல்லை அப்படின்னா அடுத்த ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு முடிச்சிடும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண இது வரைக்கும் ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வித்தின் 1 ஹவரில் முடிச்ச ஆர்டரும் இருக்குது, 2 நாள் 3 நாள் கழிச்ச முடிஞ்ச ஆர்டரும் இருக்கும். 2 நாள் 3 நாள் கழிச்ச ஆர்டர் ஏன் அப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறது ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். அந்தமாதிரி இடத்துலலாம் 2 நாள் 3 நாள்லாம் இருக்குது. எங்களுக்கு வித்தின் 1 ஹவரில் முடிச்சிருக்காங்க. ஏன் 1 ஹவர் முடிச்சிருக்காங்கன்னா, ஆஃபீஸ் வந்து அவங்க பக்கத்து தெருவிலே இருக்கும், இல்லை ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படின்ற இடத்துல வித்தின் 1 ஹவர்லேயே அவங்க ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வித்தியாசம். எங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டரை டிலே பண்ணணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்னென்னா, எவ்வளோ ஆர்டர்ஸ் ஆல்ரெடி பெண்டிங் இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் இடத்துக்கு போகலாம், ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் ஆர்டரை முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்ப்போமே. ஆஃபீஸ்லேயும் சரி, டெக்னீஷியனையும் சரி. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது தான் ஸ்பீடாக, எனக்கு ஸ்பீடாக முடிஞ்சோன்னா அதே தான் எங்கள் சைடும், நாங்களும் ஸ்பீடாக முடிச்சணுன்னு தான் எதிர்பார்ப்போம். இப்போ வாங்க செட்டாப் பாக்ஸையும் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம், டிஷ்ஷு அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்த்துருவோம். ஸோ புக்கிங் பண்ணுற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து செட்டாப் பாக்ஸ் டீட்டெயிலும் டிஷ்ஷோட டீட்டெயிலும் பார்த்துருவோம். இது வரைக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ப்ராசஸ் எப்படி, சேனல் லிஸ்ட்டு என்ன, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபிட்டிங் செட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும், அதுக்கடுத்து செட்டாப் பாக்ஸ் அன்பாக்சிங், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபிட்டிங் செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்டெல் டிஷ்ஷு இது எல்லாமே உங்களுக்கு டெக்னீஷியன் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரிசீவர் ஆகட்டும், ஒயர் முக்கியமானது இதில் ஒயர் தான். ஒயர் என்னென்னா 10 மீட்டர் ஒயர்ன்றது நீங்கள் எந்த டிஷ்ஷு வாங்கினாலும் ஃப்ரீ. நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட் இப்படி எந்த டிடிஹெச் வாங்கினாலும் 10 மீட்டர் ஒயர்ன்றது ஃப்ரீ. நீங்கள் ஒரு மாடி தான், உங்கள் வீடு வந்து ஒரு மாடி தான் மொத்தமே அப்படின்னா உங்களுக்கு 10 மீட்டரே போதுமானது. இல்லைங்க வீட்டை சுற்றி கொஞ்சம் டிஷ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், இல்லை வீடு வந்து 2 மாடி, இல்லை வீடு வந்து 3 மாடி அப்படின்னா உங்களுக்கு 10 மீட்டர் தேவைப்படாது, 10 மீட்டரோட அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த பட்சத்தில் மீதி 10 மீட்டர் ஃப்ரீ. நீங்கள் 20 மீட்டர் போடுறீங்க அப்படின்னா மீதி 10 மீட்டருக்கான அமௌண்ட் வந்து உங்கள் கிட்டேருந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுன்றது அப்ளிகேபிள் ஆகும், ஒயர் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்ற பட்சத்தில். நெக்ஸ்ட்டு ஏவி கேபிள். உங்களுக்கு செட்டாப் பாக்ஸாக ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்டாப் பாக்ஸ் இருக்கும். இது 2 செட்டாப் பாக்ஸ் தான் இப்போ கரண்ட்டில் ஏர்டெல் டிடிஹெச்சில் ஓடிட்டு இருக்கிறது. இந்த 2 செட்டாப் பாக்ஸ், ஒன்று வந்து மின் 100, இன்னொன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாக்ஸ். இந்த 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் டிஷ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 2த்தில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். 2மே சின்ன சைஸ் பாக்ஸ் தான். ஓகேங்களா? மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் ஆகட்டும், வாரண்டி ஆகட்டும், எல்லாமே சேம் டிக்டோ தான், எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து 1 வருஷம் வாரண்டி, அந்த பாக்ஸ் வந்து 6 மாதம் வாரண்டி அப்படிலாம் கிடையாது. 2 பாக்ஸுமே 1 வருஷம் வாரண்டி தான். 2த்துலையுமே ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று தான், 2த்துலையுமே பட்டன்ஸ் ஒன்று தான், 2த்துமே அடாப்டர் ஒன்று தான், 2த்துக்குமே ரிமோட் ஒன்று தான், கேபிள் ஒன்று தான். அப்படி எல்லாமே சேம் டிக்டோ தான். பார்க்க தான் ஃபிசிக்கல் அப்ரையன்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி 2மே மேனுஃபேக்சரிங் வேறு இடத்துல. இந்த பாக்ஸ் வந்து வேறு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணது, இந்த பாக்ஸ் வந்து வேறு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணது. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அட்ரஸுமே இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து
செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஓகேங்களா. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணதும், இன்னொன்று வந்து நொய்டாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர பாக்ஸ், இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நொய்டாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணது. மற்றபடி சேம் டிக்டோ தான் ரெண்டுமே, சைஸ் உட்பட எல்லாமே. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க தானே போகிறோம், அதில் எல்லாமே டீட்டெயிலாகவே இருக்கும். ஃபிட்டிங் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மீட்ரு தான் உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ளே ஃப்ரீயாக வரும். அடுத்த 10 மீட்டரோ அடுத்த 10 மீட்டரோ போடுறீங்க, இல்லை 20 மீட்டரோ 30 மீட்டரோ எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேபிளுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். இதில் வந்து பென்ட்ரைவ் போட முடியுமான்னு கேட்பாங்க. பென்ட்ரைவ்லாம் போட முடியும். பட் பென்ட்ரைவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. பென்ட்ரைவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி எக்ஸாக்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அது யாரும் போய் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் தெரிஞ்சுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 பாக்ஸுமே இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ், இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மேனுவல் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம், நல்ல விஷயமே சொல்லலாம். ஏன்னா மேனுவல்ன்றது ரொம்ப கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். அதில் கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ரிமோட் பேரிங் ஆகட்டும், ரிமோட்டில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி செக் பண்ணணும், இப்படி A to Z டீட்டெயில்ஸ் வந்து இந்த மேனுவலில் இருக்கும். இந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட வந்ததுன்னா இந்த மேனுவலை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் ப்ராப்ளம் ஆனாலும் ரிமோட் ப்ராப்ளம் ஆனாலும் அந்தமாதிரி சமயத்தில் கட்டாயம் யூஸ் ஆகும். அதுமாதிரி ரிமோட் வந்து பேரிங் பண்ணுவோம். டிவி ரிமோட்டும் செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டும் வந்து பேரிங், அந்த ஆப்ஷனுமே இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் செட்டாப் பாக்ஸ்க்கான A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர் கேர் நம்பர், ஒரு சேனல் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, A to Z இன்ஃபர்மேஷன், அந்த ட்ரபுள் ஷூட்டிங் டிப்ஸ், இது வந்து தனி வீடியோவே போடுறேன். இது ரொம்ப நாள் போட வேண்டியது இருக்குது, இது அப்படியே இருக்குது. இது தனி வீடியோவே போடுறேன், ட்ரபுள் ஷூட்டிங் டிப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேனுவல் வந்து கையோட பத்திரமா எடுத்து வச்சுங்க. செட்டாப் பாக்ஸில் நீங்கள் ஒட்டி வச்சாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு சேஃப்டியான இடத்துல எடுத்து வச்சாலும் சரி, இதில் A to Z இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால தான் இதை பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னு சொல்கிறேன். ஸோ சேனல் லிஸ்ட் வந்து ஒன்று தான் ஓகேங்களா. இந்த பேக்கு தான். இதுக்கு அடுத்தும் இன்னும் 2-3 பேக் இருக்குது ஏர்டெல் டிடிஹெச்சில். பட் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்குது இதுதான் பெஸ்ட்டான பேக். நீங்கள் 6 மந்த் பேக் எடுத்தாலும் சரி, 1 இயர் பேக்காக எடுத்தாலும் சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சேனல் லிஸ்ட்டு, அந்த பேக்கு தான் பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 6 மந்தில் எடுத்தாலும் 1 இயர் எடுத்தாலும் HD பேக்னால் இந்த பேக் எடுங்க. இல்லை எனக்கு நார்மல் பேக்கே போதும், நான் CRT டிவி வச்சுருக்கிறேன்னா உங்களுக்கு கிட்ஸ் சேனல் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். மற்றபடி தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்ஃபி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் HD சேனல் ப்ளே பண்ண சொல்ல உங்களுக்கு டால்ஃபி சவுண்டு வரும். ஸோ ரெண்டுமே HD பாக்ஸ் தான். 2 இதுலையுமே டால்ஃபி சப்போர்ட்டும் இருக்குது HD சேனல்ஸில். நீங்கள் HD சேனல்ஸ் இப்போ சன் டிவி வைக்கிறீங்க, KTV வைக்கிறீங்க, சன் மியூசிக் வைக்கிறீங்க அப்படின்னா HD சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் டிஷ்ஷு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு அசசரிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட நீங்கள் கால் பண்ணாலே போதும். உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு அசசரிஸ் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட கால் பண்ணாலே போதும். நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணால் கஸ்டமர் கேரில் யாருமே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் நம்மக்கிட்ட டிஷ்ஷு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணால் போதும். ஸோ சேல்ஸுக்கு நம்மக்கிட்ட கால் பண்ணிடுறீங்க, சர்வீஸுக்கும் நம்மளுக்கே கால் பண்ணலாம், ரீசார்ஜுக்கும் நம்மளுக்கே கால் பண்ணலாம். ஏதோ ஒரு அசசரிஸ் ரிமோட் மட்டும் தேவைப்படுது, அடாப்டர் மட்டும் தேவைப்படுதுனாலும் சரி, நீங்கள் நமக்கு கால் பண்ணாலே போதும். 9585006736 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிங்க, சேவ் பண்ணி வச்சிங்க. எந்த டைமில் எந்த ப்ராப்ளம், இந்த டீட்டெயில்ஸில் நான் உங்ககிட்ட தாங்க வாங்கினேன், எனக்கு இந்தமாரி ப்ராப்ளங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை சர்வீஸ்னாலும் கால் பண்ணுங்கள், சேல்ஸ்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸை பாருங்கள், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டுமே சேம் டிக்டோவாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் லோகோ போட்டு ஏர்டெல் நேமும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் லோகோ மட்டும் இருக்கும். ஸோ மேலே டாப்பில். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி பட்டன் இருக்கும். எல்இடியும் அது உங்களுக்கு லைட்டும் அதிலே தான் இருக்கும், பட்டனும் அதே தான். ஸோ பட்டனுக்குள்ளேயே எல்இடி லைட் வச்சுருப்பாங்க இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். டால்ஃபி HDன்னு இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன் தனியாக இருக்கும், எல்இடி லைட்டு கொஞ்சம் பெருசாக நல்லாவே இருக்கும். இந்த பாக்ஸில் எல்இடி லைட் சின்னதாக இருக்கும், இந்த பாக்ஸில் எல்இடி லைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பக்கத்தில் தனியாக வரதுனால. 2 இதுலையுமே டால்ஃபி சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா 2 இதுலையுமே வென்டிலேஷன் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, ஏர் போகிறதுக்காக வென்டிலேஷன் சப்போர்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் மூடாதீங்க, பாக்ஸ் வந்து ஹீட் ஆகும். ஸோ துணி போட்டு பாக்ஸை மூடாதீங்க, இல்லை கவர் போட்டும் பாக்ஸை மூடாதீங்க, ஏர் வந்து ஃப்ரீயாக போகணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 இதுலையுமே USB போர்ட்டு, அந்த பென்ட்ரைவுக்காக சொன்னேன்ல, ஸோ பென்ட்ரைவ் நீங்கள் ப்ளக் பண்ணுறதுக்காக USB போர்ட்டு 2 இதுலையுமே இருக்குது. ஸோ பேக் சைடு பாருங்கள், சேம் டிக்டோ தான், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆண்டனா போட்டு, AV போட்டு, HDMI போட்டு, அடாப்டர், செட்டாப் பாக்ஸுக்கான அடாப்டர், இது ரெண்டுமே 1.5 ஆம்ப் அடாப்டர் தான். ஸோ பாக்ஸை வந்து நான் ஒன்றா வைக்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மேலே இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆண்டனா போட்டு இருக்கும். ஸோ செகண்டாக வந்து AV போட்டு இருக்குது, கீழே இருக்கிற பாக்ஸில் HDMI போட்டு இருக்குது.
மேலே இருக்கிற பாக்ஸில் அடுத்தது 3வதாக HDMI, கீழே பார்த்தீங்கன்னா AV. ஸோ இந்த AV HDMI வந்து மாறி வருது, அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு AV அதுக்கப்புறம் HDMI, கீழே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு HDMI அதுக்கப்புறம் AV, கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 இதுலையுமே அடாப்டர் போர்ட்டு. இதுதான் டிஃப்ரென்ஸை கண்டி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த டாடா பிளேலே ஆகட்டும் இல்லை ஒரு சில இதில் இந்த பாக்ஸ் தான் நல்லாயிருக்கும், அந்த பாக்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் விளம்பரம் பார்த்துக்கிறேன், வீடியோலையும் பார்த்துக்கிறேன். அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த பிராண்டில் எந்த செட்டாக பாக்ஸ் வாங்கினாலும் அந்த பாக்ஸுக்கான வாரண்டி 1 இயர். 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு பாக்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பாக்ஸை வந்து ஃப்ரீயாகவே மாற்றிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸுக்கு எடுத்து போகிறீங்க அப்படின்னா நீங்களே ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். இல்லை டெக்னீஷியன் வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு வரதுக்கு மட்டும் எதனா சார்ஜஸ் வாங்கிட்டு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே மாற்றி தருவாங்க. ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட பாக்ஸ் வாங்கினாலும் 1 இயர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஸோ பாக்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டரு, ரிமோட்ரு, HDMI கேபிள் சேம் டிக்டோ தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அடாப்டர் ஒரே அடாப்டர் தான், ரெண்டுமே 1.5 ஆம்ப் அடாப்டர் தான். இதுக்கு முன்னாடி 2 ஆம்ப் அடாப்டர் இருந்துச்சு, இப்போ வருது 1.5 ஆம்ப் அடாப்டர். பாக்ஸு சின்னதாகிடுச்சு, அதனாலேயே தெரில, ரெண்டுமே 1.5 ஆம்ப் அடாப்டர் தான். இதுவும் 1.5 ஆம்ப் தான், இதுவும் 1.5 ஆம்ப் தான். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பாக்ஸு இந்த அடாப்டர் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் எந்த அடாப்டர் வேணாலும் எந்த பாக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த அடாப்டர் தூக்கி இந்த பாக்ஸும் போடலாம், இந்த அடாப்டர் தூக்கி இந்த பாக்ஸும் போடலாம். ஏன்னா பின்னும் ஒன்று தான், ஆம்பும் ஒன்று தான், 1.5 ஆம்ப் தான். அதனால் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. அடாப்டர் தொலைஞ்சிச்சினாலும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் அடாப்டர் வந்து ஈஸியாக என்னோடய செட்டப் பாக்ஸ் இருக்குது, எனக்கு அடாப்டர் மட்டும் தாங்க ப்ராப்ளம், நான் ஆஃபீஸ் போய் தான் வாங்கணுமா இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கூட வாங்கலாம்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கூட தாராளமாக வாங்கலாம். 1.5 ஆம்ப் அடாப்டர் அப்படின்னு கேட்டிங்கனாலே 12 வோல்ட்டு 1.5 ஆம்ப் அடாப்டர். நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள் சேம் டிக்டோ தான், நல்ல குவாலிட்டியாகவே வரும், பெஸ்ட்டான HDMI கேபிளாக வரும் செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி இந்த கேபிளுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. எனக்கு HDMI கேபிள் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் HDMI கேபிள் மட்டும் தனியாக வெளியவும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். கம்ப்யூட்டர் ஷாப்பு இல்லை ஆஃபீஸில் இப்படி எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை என்னோடய டிவி வந்து CRT டிவிங்க, AV கேபிள் மட்டும் தான் போட முடியும் அப்படின்னா AV கேபிள் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாக்ஸில் AV கேபிள் வராது. நெக்ஸ்ட்டு பேட்ரி, நிப்போன்ற பேட்டரி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க 2 பாக்ஸ்லையுமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் எந்த செட்டாக பாக்ஸ் இருந்தாலும் இந்த ஒரே ரிமோட்டு தான். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் செட்டாக பாக்ஸ் கூட இதே ரிமோட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ரிமோட்டு தான், நீங்கள் எந்த செட்டாக பாக்ஸ் வச்சுருந்தாலும் நார்மல் ரிமோட்டு. ஸோ இந்த ரிமோட்டை வந்து நீங்கள் எந்த செட்டாக பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். எல்லா டவுட்டுமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்தும் எதனா டவுட் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு கால் பண்ணியும் கேளுங்க. உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச் புதுசாக தேவைப்படுது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் இந்தியா, பெங்களூரில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம், டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டு ப்ரொசீஜரும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்வான்ஸ் பே பண்ணிங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணால் போதுமானது. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.